எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் செஷன்ல என்னன்னா ஜெரண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜெரண்ட் இஸ் நத்திங் பட் வேர்பல் நவுன். ஒரு வேர்பை எப்படி நவுனா யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் ஜெரண்ட்ன்றது. நமக்கு சிம்பிளா என்ன மாதிரி யூஸ் பண்றது தெரியும். என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அந்த ஸ்மோக் பிளஸ் ஐஎன்ஜி கிளியர் தட் இஸ் கால்ட் ஜெரண்ட். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸ்விம்மிங் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி யூஸ் பண்றது நமக்கு தெரியும். ஆனா சில ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். என்னன்னா சில வேர்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜெரண்ட் ஃபார்மேட்ல அந்த சின்டாக்ஸ்ல தான் வரும் அப்படின்றது. ஸோ நிறைய வேர்ப் இருக்கு. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்பு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஈட்டிங். ஓகேங்களா? ஸ்டாப் ரைட்டிங். ஸ்டாப் டாக்கிங் டு தம். அப்போ ஸ்டாப்புக்கு ஆஃப்டர் இந்த வேர்புக்கு அப்புறம் என்ன வரும்னா கண்டிப்பா ஜெரண்ட் ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஹி என்ஜாய்ஸ் ஸ்விம்மிங் அட் த ரிவர். தட்ஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஹி என்ஜாய்ஸ். என்ஜாய்க்கு அடுத்தது என்ன பண்ணணும் ஜெரண்ட் ஃபார்மேட்லாம் வரும். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வுட் யூ மைண்ட் ஹெல்பிங் மீ? வுட் யூ மைண்ட் கிவிங் மீ 1000 rupees? மைண்ட் ஆஃப்டர் மைண்ட் வேர்புக்கு அப்புறம் என்ன வரணும்? கண்டிப்பாக ஜெரண்ட் ஃபார்மேட்டில் ஐஎன்ஜியில் தான் வரணும். ஸோ இது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரிப்போசிஷன் சில இதெல்லாம் வரும் இல்லையா? இந்த காமனாக நிறைய இந்த மாதிரி வேர்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி வரும். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப்க்கு பதிலாக பின்னாடி வந்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் ஃபார்மேட்லாம் வரும். ஹீ இஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப். ஓகே, ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் ரைட்டிங் திஸ் எஸ்ஸே. தட் இஸ் கரெக்ட். ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப். ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க். கான்ஃபிடென்ட் ஆஃப். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆஃப் வந்தால் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டாக்கிங் டு யூ ஃபர்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டாக்கிங் டு யூ ஃபர்தர் இன் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா தட்ஸ் கரெக்ட். அப்போ தேர் இஸ் நோ பாயிண்ட் அந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் ஃபார்மேட்லாம் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சம் எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. என்னென்னா டூக்கு ஆஃப்டர் டூ என்ன பண்ணுவோம்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். டூக்கு அப்புறம் என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ், டு ரீட், டு ரைட் அப்படி தான் வரும். சம் எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது இங்கிலீஷில். அதில் என்ன வரும்னா ஐஎன்ஜி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹீ ப்ரிஃபர்ஸ் ரீடிங் டு ரைட்டிங். அப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணுவீங்க? டூக்கு அப்புறம் இன்ஃபினிட்டி தானே வரணும்னு கேட்பீங்க. அது எக்ஸப்ஷனல் கேஸு. ப்ரிஃபர் அந்த இடத்துல வேர்பல் நவுன். ரீடிங் ஒரு வேர்பல் நவுன், ரைட்டிங் ஒரு வேர்பல் நவுன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஹீ ப்ரிஃபர்ஸ் ரீடிங் டு ரைட்டிங். எழுதுறதை விட என்ன பண்ணுவோம்? ரீட் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ நாளைக்கு இன்னும் நிறையா ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.